அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கரெக்டாக மார்ச் 8ஆம் தேதி நம்ம ஏன் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்க்கலாமா? பெண் என்பது ரெண்டு எழுத்து தாங்க. ஆனால் அந்த வார்த்தைக்குள்ள எத்தனையோ ரகசியங்கள் மறைந்திருக்கு இல்லையா? ஒரு உயிரையே உலகத்துக்கு கொண்டு வரும் ஆற்றல் கொண்டவள் தான் பெண். அந்த பெண் பூ போன்றவள், மென்மையானவள், அச்சம், மடம், ஞானம் இதெல்லாம் நிறைந்தவள்னு சொல்றோம். ஆனா மக்களே, அது மட்டுமல்ல உண்மை. தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்புனா என்ன நடக்கும்னு தெரியுமா? பூ போன்ற மென்மைத்தனத்தை நம்மளால அவளிடம் சுத்தமா பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 105 106 ஆண்டுகளுக்கு முன்னால அமெரிக்க பஞ்சாலையில வேலை செஞ்சிட்டு இருந்த பெண்களுக்கு 16 மணி நேரம் வேலை செய்யணும்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டம் இல்லையா? நம்மளால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதோட முடிஞ்சிருச்சா? இல்லை. வீட்டுக்கு போனால் அந்த பெண்களுக்கு அதுக்கு மேலே வேலை இருக்கும். குழந்தைங்களை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சு அழுத்து போன அந்த பெண்கள் திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது நியூயார்க் நகரத்தில் அந்த தெருவில் ஒரு போராட்டம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. எங்களோட வேலை நேரத்தை தயவு செய்து குறைச்சிருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுக்கிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, திடீர்னு அத்தனை பெண்களும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நிரம்ப பொறுத்தவர்களுடைய கோபம் நெருப்பு போன்றதுன்னு. அது இங்க ரொம்பவே பொருத்தம். இது வரைக்கும் உலகம் இப்படி ஒரு காட்சியை எங்கேயுமே பார்த்ததில்ல. இப்ப நீங்க நினைப்பீங்க, அடுத்த நாளே இல்ல ஒரு சில நாட்களுக்கு பிறகு, அதாவது இந்த போராட்டத்துக்கு பிறகு இந்த வேலை நேரத்தை குறைச்சிருப்பாங்க அப்படின்னு. அதுதான் இல்லை. மறுபடியும் இன்னும் பல வருஷத்துக்கு இது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த 16 hours ஒர்க் பண்ணும் அப்படின்ற பேட்டர்ன் ஒரு 8 இல்லைன்னா 9 வருஷம் கழிச்சு தான் இந்த 8 மணி நேரமாக வேலை செஞ்சா போதும்ன்ற திட்டம் வந்துச்சு. அதுக்காக இவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒரு மாநாட்டில் இது ஒரு முன்னெடுப்பாக அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த நாள் தான் மார்ச் 8ஆக அமைஞ்சிருக்கு. இதனால தான் மார்ச் 8ஆம் தேதி தேசிய உலக மகளிர் தினமாக நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.